ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை வச்சு 2 ஐட்டம் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைட் டிஷ் ஐட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணலாம். அதுக்கப்புறம் சாம்பார் சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடவுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் மிளகு, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக ஜீரகம், சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு, வரமிளகா வந்து 1 இல்லை 2 சேர்த்துக்கோங்க. நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தேங்காய் வேணும்னா ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. சின்ன துண்டாக ஒன்று சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த அரைச்சிருக்க மசாலாவை அதில் போட்டுட்டு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா அது அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நம்ம போட்டிருந்தோம் இல்லையா எண்ணெய், அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற முட்டையை கட் பண்ணி அந்த மசாலாவில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்கும். பிரியாணி கூட சாப்பிட்லாம், குழம்புக்கும் நல்லாயிருக்கும், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடவுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அந்த வேக வச்ச முட்டையிலேயே ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுட்டு, சரி ஒரு பஜ்ஜி போடலாம் அப்படின்றதுக்காக நான் அந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருக்கு இல்லையாங்க, சக்தி மசாலாவில் அதுதான். அது ரொம்ப நல்லா இருக்குங்க. எதுவுமே நம்ம அதில் சேர்க்க வேண்டாம். பார்த்திங்கன்னா உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாகவும் இருக்கும். ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்ம இப்போ கெஸ்ட் வந்திருக்காங்களோ, இல்லை பசிக்குது அந்த மாதிரி டைமில் ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு எதோ தோணும் இல்லையா, அந்த டைமில் இது பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹெல்ப்பாகவும் இருக்குது. நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள். புதுசாக செய்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்கள். எதுவுமே நம்ம வந்து சேர்க்காம ஈஸியாக பஜ்ஜி சாப்பிட்லாம். போண்டா, அப்புறம் பக்கோடா எது வேணாலும் பண்ணலாங்க இதில். நல்லா இந்த மாவு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா லிக்விட் ஆகிடும். கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் நீங்கள் இப்போ நான் முட்டை போட்டு செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு உருளைக்கிழங்கோ இல்லை வெங்காயமோ எது வேணாலும் போட்டு பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முட்டையை கூட நான் என்ன பண்ணேன், கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். முழுசாக போட்டால் அந்த எண்ணெயில் போடும்போது தெறிக்கும்னு சொல்லிட்டு நிறைய இதில் பார்த்தோம். அதனால் எதுக்கு வம்புன்னு சொல்லி நான் நல்லா கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நீள் வாக்கில் வேணாலும் சரி, இல்லை ரவுண்டாக வேணாலும் எப்படி வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பஜ்ஜி மிக்ஸில் வந்து போட்டு நல்லா டிப் பண்ணி அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் வார்மாக நல்லா சூடு பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மசாலா, அந்த முட்டை மசாலா போட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மெதுவாக அப்படியே வேகட்டும். ஏன்னா உள்ள மசாலாலாம் வேகணும் இல்லையா, அதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு முட்டை பஜ்ஜி இல்லை முட்டை போண்டா எப்படி வேணாலும் சொல்லலாம். நல்லாயிருக்கும். இந்த மழை டைம்லேயும் சரி, இல்லை ஈவினிங் டைமில் பசிக்கும் போதும் சரி, டீ கூட சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுலேயே நீங்கள் வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை உருளைக்கிழங்கு, மிளகா பஜ்ஜி எது வேணாலும் போட்டு செஞ்சு சாப்பிட்லாங்க. நம்ம எதுக்குன்னு வெளியில் போயிட்டு வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்தே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்குமே பிடிச்சிருந்தது. இந்த பஜ்ஜி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னுடைய சேனலில் குக்கிங் வீடியோஸ் இருக்குது, ஷாப்பிங் வீடியோஸும் இருக்குது. பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த முட்டை மசாலா சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட் நான் அதுவும் வீடியோவாக போட்டிருக்கேன். என்னுடைய சேனலில் இருக்குது, வீடியோவாகவே இருக்குது, பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கான்றதையும் சொல்லுங்கள். இதோட இந்த மசாலா டீ சேர்த்து சாப்பிட்டு பாருங்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோ வந்து நான் அந்த மசாலா டீ தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருந்தேன். பாருங்கள், அந்த டீ ரொம்ப நல்லாவே நிஜமாகவே நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் எனக்குமே அந்த பட்டை சோம்பு வாசனைலாம் அவ்வளோவா பிடிக்காது. பட் இந்த டீ வந்து செஞ்சு பார்த்துட்டு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட்டை எப்பொழுதும் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ. இப்போ பாருங்கள், பஜ்ஜி பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷத்தில் ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸுங்க. அந்த எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நீங்கள் மாவை வந்து ரெடி பண்ணிங்கன்னா, நீங்கள் முட்டை தான் வேக வைக்கணுன்ற அவசியமே இல்லை. வெங்காயமோ இல்லை உருளைக்கிழங்கோ சேர்த்து செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.